தொடர்ச்சியா வந்து ஏஜ்டாவே நடிக்கிறீங்க. உங்க கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேக்குறாங்களா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸா இதை பண்ண போறீங்களா? ஆனா ஏஜ்டுனா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நாயகன் பார்த்தீங்களா? கடல் மீன் எல்லாமே அப்படி தான். ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேன்னா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்ணுறேன்னா? இந்த படத்தை நான் கொண்டு போகிறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும். அயோத்தி படம் பார்த்து அயன் பதர் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா வண்டி ஓட்டணும். கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான், அதுக்கு தான். அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்டில் ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க. உங்களால் 500 பேர் உங்களுக்கே தெரியாமல், அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியாமல் 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு படங்களில் நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன், அவ்வளோதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம், அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா போவேன், அடுத்த படத்தில் காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க. காலேஜ் அப்போ ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது நான் நடிப்பேன்ட்டுவேன். அதுக்கு தான் அது.